ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சற்று முன்பு வந்த ஒரு முக்கியமான தகவல் தாங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கொடியோ அல்லது சின்னமோ பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாருங்க. பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா பொதுக்குழு, அதாவது அதிமுகவோட இப்போ நிரந்தர பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறது தான் இறுதிக்கட்ட முடிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றமும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு பார்த்திங்கன்னா இல்லை, நாங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், எடப்பாடி சொல்கிறதெல்லாம் செல்லுபடியாகாது, நாங்கள் தான் அதிமுக அப்படி இப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் அவங்களோட தரப்பினர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கல பார்த்திங்கன்னா அதிமுகவோட கொடியும் பார்த்திங்கன்னா சின்னத்தையும் ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்தியதை பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், அதாவது எடப்பாடியின் விசுவாசியான ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா இதை பற்றி கேஸ் கொடுத்து வழக்கில் இருக்குங்க. இப்போ சென்னையிலையும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காருங்க. என்ன அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, எங்களுடைய கொடி மற்றும் சின்னத்தை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் பார்த்திங்கன்னா தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் கொடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா அந்த கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அதுக்கான முறையான அதாவது செயல்படலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் சொல்லியிருந்தாருங்க. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே இல்லாது உயர் நீதிமன்றத்துக்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே காவல்துறை மேலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் கேஸை கொடுப்போம், நாங்கள் அதற்கு அஞ்சியவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பரபரப்பு தகவலை கொடுத்துருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர் இனிமேல் பார்த்திங்கன்னா அவர்களால் அதிமுகவை சொந்தம் கொள்ள முடியாதும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொடி சின்ன அந்த இரட்டை இலை சின்னம் அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் பார்த்திங்கன்னா அவர்களால் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் பயணம் இத்துடன் முடிவடையுமா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனது பெயரை கெடுத்துக்கிட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இனிமேல் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தாங்க பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.